இந்த வருஷம் கப்பெல்லாம் இந்த வருஷம் என்ன கப்பெல்லாம் எதிர்பார்க்கறது தப்பு. மன உளைச்சல்ல இருக்கோம் ப்ரோ. நீ தோனி மட்டும் சூப்பர்மேனா ஸ்பைடர்மேனா டீமா சேர்ந்தா தானே விளையாட முடியும். ஒரு ஆளால என்ன பண்ண முடியும்? ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோதா பரவாயில்ல, 5 மேட்ச் தொடர்ந்து என்ன ப்ரோ பேச முடியும்? நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேடியம்ல மேட்ச் பார்க்க வந்த ஒரே மன உளைச்சலா இருக்கு சிஎஸ்கே தோத்தனால. எல்லா பிரச்சனைக்கு தோனி மேலே போட்டா அப்போ நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? எல்லாரும் டாப் ஆர்டர் வீக்கு, மிடில் ஆர்டர் வீக்கு. நான் லாஸ்ட்டாக ஆட மாட்டேன், பவுலிங்கும் போட மாட்டேன். என்ன ப்ரோ சொல்றேன், கப்பு அவ்வளோதான். மன உளைச்சல்ல இருக்கோம் ப்ரோ. நீ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தோம். ஆனா வந்து சரி இந்த மேட்ச் ஆச்சு தோனியோட கேப்டன்சில நல்லா நடக்கும்னு பார்த்தோம். பட் ஆனா வந்து எங்களுக்கு பெரிய இழப்பு தான். தருவாங்க கண்டிப்பா, நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் தான். சிஎஸ்கே ஆல்வேஸ் பெஸ்ட் தான். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தப்பு இல்லைல்ல. சோ ஆடி மேபி நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ல வின் பண்ணா ஓகே தான். தோனியோட கேப்டன்சிக்காக தான் நாங்க வந்தோமே இந்த மேட்ச்க்கு. செலவுலாம் வேற பண்ணிட்டு, டிஷர்ட்லாம் வாங்கிட்டு, கெத்தா வேற பண்ணிட்டு, பிளாக்லாம் வேற ஆட்டிட்டு இருந்தோம். கடைசியில நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. சரி பரவாயில்ல, அடுத்த வாட்டி பாப்போம். இந்த வருஷம் வின் பண்ணுவாங்க. மேபி இதுக்கப்புறம் சீரியஸா எடுத்து விளையாடினாங்கன்னா வின் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எஸ், கண்டிப்பா வருவோம். பரவாயில்ல, அப்பவும் வருவோம். சிஎஸ்கேக்காக வருவோம், சென்னைக்காக வருவோம். ப்ரோ கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. வரும்போது செம ஃபோர்ஸா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி செம ஃபயரா வந்தோம். நான் வந்ததுக்கான காரணம் வந்து நேற்று தான் ஜிபியூல என்னோட ரணகலம் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் தான் லிரிக்ஸ் பண்ணி பாடியிருக்கேன். அந்த பாட்டு ஸ்டேடியம்ல பிளே பண்ணுவாங்களான்னு நினைச்சு வந்தேன். தலை என்ட்ரிக்கே அந்த பாட்டு தான். ஸோ என்னோட ரேப்ல என்னோட வாய்ஸ்ல தலை என்ட்ரி பார்த்தது வேற மாதிரி ஃபீல். ஸோ செமையா இருந்துச்சு. பட் மேட்ச் தோத்தது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. தொட்ட முடியுமா ஓர ஒத்திக்கோ, வத்தி குச்சி என்ன பார்க்கும்போதே பத்திக்கும். ப்ரோ நான் வந்து மேட்ச் பார்க்க வந்து இவனுக்கு வஸ்தான் ப்ரோ. தூக்கத்துல கூட டோனி டோனின்னு கத்துறான் ப்ரோ. யார் பேர் சொல்லு? டோனி. டோனி நல்லா தான் ப்ரோ விளாண்டாரு, ஆனா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, தலையை பாத்துட்டோம் ப்ரோ, அது போதும் ப்ரோ எங்களுக்கு. மேட்ச் சரி ஓகேன்னு ஆடலாம் நினைச்சோம் ப்ரோ. ஆனா பவுலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 ஓவர்லயே மேட்சோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சோழியை முடிச்சு விட்டாங்க எல்லாம் பேரையும். பேட்டிங்ல சிவன் அப்படிப்பான் இப்ப அடிப்பான்னு பாத்துக்கினே இருந்தோம். ஒன்னும் இல்ல ப்ரோ, பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுலீர். அந்த யாரு குக்கன் டிகாக் இருக்கிறான், அவன் வெறும் 8 பால் 24 ரன் அடிச்சான் ஃபர்ஸ்ட்ல. நம்ம சிவன் டூபே 24 பாலே 16 ரன் அடிச்சுட்டு ரொம்ப நேரம் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு இருந்தான். எல்லாம் ஃபிளெமிங்கோட டீச்சிங் தான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. டீபா கொண்டு போன்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபுல்லா டீபா போயிட்டு மேட்சை முடிச்சு விட்டாங்க. அவன் 9 ஓவர்லேயே முடிச்சுட்டு போற மாட்டேங்கிறீ. இதுக்கு மேல மேட்ச் பார்க்க நாங்க விருப்பப்படல, விருப்பமே இல்லை. நாங்க பாடியிலே வந்துட்டோம். என்ன பண்ண சொல்றீங்க? பிஃபோராவே வந்துட்டோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டீம் மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு திருப்பி டீமை உருவாக்குங்க. அப்பாச்சும் இந்த டைம் கரெக்டா ஆடான்னு பார்ப்போம். கன்ஃபார்மா இதுக்கு பேக்லாம் கப் பேக்லாம் கொடுக்கவே முடியாது. அடுத்த ஐபிஎல் மேட்ச் டிக்கெட் பிரைஸ் கம்மியா இருக்கும், அதுதான் நல்லது. ஒரு வாட்டியும் அமௌண்ட் அதிகமாக கொடுத்து வாங்க முடியல, அதனால வந்து அடுத்த வாட்டி கம்மியாக கிடைக்கும், ஈஸியாக வாங்கிட்டு வந்து பார்க்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேடியம்ல மேட்ச் பார்க்க வந்த ஒரே மன உளைச்சலா இருக்கு சிஎஸ்கே தோத்தனால. சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கோம் பழைய சிஎஸ்கே. இப்போ சிஎஸ்கேயும் வயசு வருஷம் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க எல்லாமே. மற்ற டீம்லாம் ஷைன் ஆயிட்டு வராங்க, நம்ம அப்படியே கீழே தான் போயிட்டு இருக்கோம். பட் தோனி வருவார், அட்லீஸ்ட் ஒரு 6 அடிப்பார்னு பார்த்தோம். அதுவுமே இங்கே மிஸ்ஸிங் தான். ஒரு ரன் அவுட்டும் இல்லை அவர்கிட்ட இருந்து, 6ம் இல்லை. டோட்டலாக வந்ததே தோனிக்கு தான். பட் அது இப்போ ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆயிடுச்சு. பெட்டராக கம்பேக் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்கமிங்ல. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ சொல்றதுக்கு. இல்லை இது ஒன்றும் பெரிய இது இல்லை. இன்னும் ஒரு 8 மேட்ச் இருக்கு, 8ல் 7 வின் பண்ணோம். இப்பதான் தோனி வந்திருக்காரு, சார்ஜ் எடுத்திருக்காரு. சின்ன சின்ன காம்பினேஷன்ஸை மாற்ற வேண்டியது இருக்கு ப்ரோ, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே, ரச்சிந்திரன் இந்திரா செட் ஆகலன்னும் போது ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்ம மற்ற டீமுக்கும் நம்ம டீமுக்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஹிட்டிங் எபிலிட்டி. அந்த பவர் பிளேல நம்ம ஃபர்ஸ்ட் அங்கேயே தோத்துடுறோம் மேட்சை. பவர் ஹிட்டிங் எபிலிட்டி எங்க வேணும்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆண்ட்ரே சித்தார்த்னு இருக்காரு, சின்ன சின்ன பசங்களுக்கு நமக்கு அந்த காம்பினேஷனை மாத்தினீங்கன்னா ரச்சிந்திரன் ஒன் டவுன் ஆடலாம். 1 டவுன் ஆனவனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது வரும். விஜய் சங்கர்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம் ப்ரோ, ரொம்ப ஒஸ்ட். ராகுல் திரிபாட்டி இப்பெல்லாம் வச்சுட்டு நம்ம கன்ஃபார்மா அந்த காம்பினேஷன்ஸ் நீங்க மாத்தி தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 அகமத் யாரையுமே நீங்க உங்களுக்கு இது பண்ண முடியாது. பவர் பிளேல அஸ்வினை போடுறது தயவுசெய்து நிறுத்தணும். இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லி என்ன பண்றது தெரியல. திருப்பி அஸ்வின்கிட்டே கொடுத்துருக்காரு. அவர் பவர் பிளேல போட்ட காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாரும் 170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காங்க. அவர் போடும்போதெல்லாம் 130 ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்தாங்க. இப்பெல்லாம் யார் போட்டா சுனில் நாராயண் அடிக்கிறாரு, கிரவுண்ட் அவுட் வெளில போகுது. அதனால கொஞ்சம் இதெல்லாம் சின்ன சின்ன காம்பினேஷன்ஸை மாத்தினா அடுத்த 8 மேட்ச்ல 7 மேட்ச் வின் பண்ற கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. CSK fan, not a CSK fan for now.
Okay, CSK has lose all confidence. CSK was, if there's any match, what match is it? CSK, CSK, okay, win by why to go. And now it's like CSK, wow, let's go. While coming, she waste CSK. While going outside, everyone, only CSK, no KKR. Everyone was so happy while entering, but everyone lose all their hopes and their confidence from inside. So CSK should improve in bowling, batting and fielding. Please improve. Dhoni is captain, but very worst match. 110 score is very low match. But all fans very sad and will go to very mad. Okay, try to next year 2026 we have to do. டீம்ல ஃபர்ஸ்ட் அஸ்வின் எடுத்ததே தப்பு. 10 கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியாது. ஜடேஜா 100 அகமது வச்சே முடிச்சிருக்கலாம். 8 ஓவர் முடிச்சிருக்கலாம். மீதி 12 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் வந்து பார்த்தா போட்டிருக்கலாம். அன்ஷுல் கம்போஜ் இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா தான் போட்டான். மற்றபடி 100 அகமதுலாம் விடவே கூடாது ப்ரோ. ஆனா பேட்டிங் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, ஃபீல்டிங் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இதுல ருத்துராஜ் வேற சொல்றாங்க ப்ரோ. எனக்கு அதான் ப்ரோ இதுவா இருக்கு. அவர் இப்ப கேப்டன்சி பண்ணாரு, அஸ்வினுக்கு ஓவர் கொடுக்கூடாதுன்னு நாங்க பவர் பிளேல. தோனி ஓவர் கொடுத்தாரு, அப்பயும் அடிச்சாங்க. பவர் பிளேக்கு அப்புறமா ஓவர் கொடுத்தாங்க, அப்பயும் அடிச்சாங்க. அப்ப யார் மேல தப்பு? லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஃப் ஸ்பின் போடாம கேரம் பால் போடுறதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க அது, ஆனா காதுல கூட வாங்கிக்க மாட்டாங்க. என்ன ப்ரோ சொல்றது, கப் அவ்வளவுதான் இந்த வாட்டி. பட் நெக்ஸ்ட் டைம் மேபி ட்ரை பண்ணலாம். ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோதா பரவாயில்ல, 5 மேட்ச் தொடர்ந்து என்ன ப்ரோ பேச முடியும்? எதுவும் இல்லை, அவன் சொன்னதுதான். சரி, ஓகே. ஏதோ ஒரு பேட் சீசன் தான், அவ்வளவுதான். சிஎஸ்கேக்கு 17 வருஷமா பாத்துட்டு இருக்கோம், நல்லா தான் ஆடுறாங்க. நிறைய பாசிட்டிவ்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஏதோ வருஷம் நமக்கு நேரம் சரியில்லை. பார்ப்போம், நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். இந்த வருஷம் கப்பெல்லாம் இந்த வருஷம் என்ன கப்பெல்லாம் எதிர்பார்க்கறது தப்பு. அடுத்த வருஷம் பார்ப்போம். கேவலமா தோக்குறாங்க, என்ன சொல்ல முடியும்? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எதனால தோக்குறாங்கன்னா டீம் காம்பினேஷன் எதுவுமே சரியில்லை. இனிமே வந்து ஓல்ட் ஸ்கூலா இருக்காங்க. அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே ஆட மாட்டேங்கிறாங்க. அதான் இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது 100 அடிக்கிறோம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது அவங்க ஆல்மோஸ்ட் 9 ஹவர்ஸ்ல கேமே முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபயர் இல்லை, அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க எபிலிட்டி இல்லை. ஸோ சொல்ல ஒன்றும் இல்லை. பேட்டிங்கில் சரியில்லை ப்ரோ. ராகுல் திரிபாதி வந்து தேர்ட் ஓவரில் மேட்ச் முடிச்சிட்டா போல. செகண்ட் ஓவரில் பவர் பிளேல மேடுன்னு போகிறதுலாம் கிரைம். அதுவும் வந்து 2 பால் 3 பால் போடலாம், டாட் போடலாம். தேர்ட் பாலும் 5th பால் மேடுன்னு போகிறதுலாம் கிரைம். அப்புறம் வந்து இம்பாக்ட் பிளேயரை இவரை கூப்பிட்டு வந்தாங்க, யாரு தீபக் கூடாவை. அவரும் டக் அவுட்டு, என்ன அடிச்சாருன்னு தெரியல. எல்லாம் வந்து டிஃபென்ஸ் ஆட போனாங்க தவிர இன்டென்டே இல்லை. இன்டென்ட் சொல்ற மாதிரி இன்டென்டே இல்லை. இன்டென்ட்டுக்கு ஆட போனா தோக்குறாங்க, இன்டென்ட் இல்லாம இன்டென்ட் ஆட தோக்குறாங்க, இன்டென்ட் ஆடாமலும் தோக்குறாங்க. அவ்வளவுதான் ப்ரோ. இதுக்கு அப்புறம் போனோம்னா இந்த 2 பேர் தூக்கணும். பேட்டிங்ல தூக்குனா கூட பேட்டிங் யாருன்னு இருக்காங்கன்னு தெரியலையே. பார்க்கணும், இதோட அடுத்த சீசன் தான் நினைக்கிறேன். ஏன்னா மிராக்கல் நடக்கணும். ஏன்னா இன்னும் 8 மேட்ச் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 8ல் 7 ஜெயிக்கணும். ஜெயிக்கிற மாதிரி தெரியல ப்ரோ, பார்ப்போம். தலைக்காக பார்க்கணும், அவ்வளோதான். அதான் முடிச்சுட்டாங்களே, ஒருத்தமா அடிக்காண்டு வச்சுருங்க. ஆமா, தோனி வந்தா மாறிட்டுனாங்க. தோனி வந்து ஒன்றும் மாறல, அப்படியே தான் இருக்கு டீம். முதல்ல இந்த அஸ்வின் ஓவரை நிப்பாட்டுக்க ஸ்குவாட்ல இருந்து தூக்குங்க. அவர் ஒன்றும் பண்றது கிடையாது. அவரை மாத்திட்டு வேற யாராச்சும் கொண்டு வந்தா கூட ஜெயிக்கலாம். தோனி வந்து திரும்ப அதே மிஸ்டேக் பண்ணா என்னதான் பண்றது? நாங்க ஓப்பனிங்கும் சரியில்லை. அதாவது ஒரு கிரிக்கெட் டீம்ல மொத்தம் 3 கரெக்டா இருக்கணும், பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங். ஏதாச்சும் 1 வீக்கா இருந்தா தான் கஷ்டப்படணும். இங்க 3மே வீக்கா இருக்கு. இது எப்படி நம்ம கப்படிக்க போறோம்? இல்ல, தோனியை கேப்டனா போட்டு இப்ப தோனி வேற. இப்ப என்னன்னா தோனியால் தான் தோத்துச்சு, தோனி கேப்டனாயும் அடிக்கலாம் தான் சொல்லுவாங்க. தோனி மட்டும் சூப்பர்மேனா ஸ்பைடர்மேனா? டீமா சேர்ந்தா தானே விளையாட முடியும். ஒரு ஆளால என்ன பண்ண முடியும்? தோனின்னு ரொம்ப ஓவரா ஹைப் தராங்க சோசியல் மீடியால. பட் கிரவுண்ட்ல பார்த்தா அந்த அளவுக்கு எந்த ரன்னும் அடிக்கிறது இல்ல. ஒழுங்கா இவர் ரிட்டையர் ஆயிட்டு வர யங் பிளேயர்ஸுக்கு வழி விட்டாவே ஒரு நல்ல சிஎஸ்கே டீம் நல்லா இருக்கும். ரெத்திரானா பாத்தீங்கன்னா வெளியே கிரவுண்ட்ல வாட்டர் பாட்டில் தந்ததுக்கிற, அவருனா வந்து பேட்டிங் ஆடி இருக்கலாம். அஸ்வின்னா வேஸ்ட் தான் உள்ள வந்தது. ரெத்தியானா அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து உள்ள விளையாடுறாங்க. போத்தா அனுப்புறாங்க ப்ரோ. அவர் என்ன ப்ரோ ஆடுறாரு? அவர் அப்பா ஆடினாரு, இப்ப எப்படி ப்ரோ டாட் தான் ப்ரோ வைக்கிறாரு. உள்ள யங் பிளேயர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க ப்ரோ. அன்ஷுல் கம்போஜ் இப்பதான் இறக்குறாங்களே, வந்தோடனே பாத்தீங்களா ஒரு இம்பாக்ட் இருக்கு. யங் பிளேயர்ஸ் எடுக்கணும் ப்ரோ. இன்னும் அப்படியே ஓல்ட் பிளேயர்ஸ் வச்சே ஓட்டிட்டே இருக்காங்க. ஜடேஜா இவ்வளவுதான் ப்ரோ பண்ணுவாரு. இப்ப ஜடேஜா மேல வன்மத்தை கொட்டுவானுங்க. அவர் என்ன ப்ரோ பண்ணுவாரு? நம்ம சிஎஸ்கே பேட்டிங் ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ. சுத்தமா ஒரு இன்டென்ட் எதுவுமே காட்ட மாட்டாங்க.
இந்த வாட்டி நம்ம கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணா நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். நம்ம வந்து முட்டு கொடுக்கறதுல ஒன்றும் இது இல்லை. நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, யங்ஸ்டர்ஸ்க்குலாம் சான்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு மேலே இப்போ தீபக் கூடாலாம் 6 டவுன்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லா பண்ணலாம். வன்ஷ் பேடி, ஷேக் ரஷீத், இந்த மாதிரி நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் யூஸ் இல்லை. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல நல்லா பண்ணோம்னா யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தா தான் முடியும். இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தா கஷ்டம் தான் இந்த சீசன். நம்ம நல்லா பண்ணலன்னு ஒத்துக்கலாம். நம்ம முட்டு கொடுக்காம இருந்தா ஓகே தான். டிசப்பாயிண்டட் தான் ப்ரோ. நான் சிஎஸ்கே ஃபேன், டிசப்பாயிண்டட் தான். எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன் தான். ஸோ ஆல்வேஸ் சிஎஸ்கே தான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன் தான். ஸோ இந்த வருஷம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம், அவ்வளோதான். கண்டிப்பா இருப்பாரு. அவருக்காக தான் மேட்சே பார்க்க வந்திருக்கோம். மேபி டிசப்பாயின்மெண்ட், இன்னும் 2 எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம் ரன், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஆல்வேஸ் என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை. இந்த வாட்டி சான்ஸ் கம்மி தான். பிகாஸ் 7 மேட்சஸ் நியர்பை அவங்க லூஸ் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க விளையாட முடியாது இல்லையா. ஸோ இன்னும் இந்த கம்மிங் அப் மேட்சஸ் அவங்க வின் பண்ண மட்டும்தான் மேபி சான்ஸ் டு கோ டாப் ஆஃப் த டேபிள், அவ்வளோதான். என்னோட ப்ரெடிக்ஷன் படி பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப், குஜராத் டைட்டன்ஸ் ஆர் வேற ஆர்சிபி. ஸோ 3. ஏன்னா ஆர்சிபி தான் இப்போ 4th 3rd இருக்குன்னு நினைக்கிறேன். கேகேஆர் சூப்பரா அடிச்சுங்கண்ணா சீரீஸா. அஜய்கே ரஹானோட இன்டென்ட் செமையான இன்டென்ட், செம ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். டுவெயின் பிராவோ பக்காவா பண்ணிருக்காரு. அவரோட மென்டர்ஷிப் வேலை சூப்பரா இருந்துச்சு. நான் பயந்தேன் தோனி கேப்டன்ஷிப் வேற இன்னைக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்னு. ஆனா சீரீஸா கிளியரா ஆடிட்டாங்கண்ணா, சூப்பரா. ஆனா என்ன ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, மித்தபடி பக்காவா ஆடிட்டாங்க. பவுலிங் தரம் சூப்பரா போட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் கலக்கிட்டாங்க. தோனிக்கு கிட்ட நிக்க வச்சு ஃபீல்டிங் பக்காவா பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் செம மேட்ச். டிக்கெட் ரேட் குறையும்னு பார்க்குறேன். இனிமேலாவது இந்த மாதிரி மேட்ச் நிறைய தோக்குறதுனால டிக்கெட் ரேட்டை குறையும். அது ஒன்று தான் இதில் கற்றுக்க வேண்டியது. தோனியை வச்சு ரொம்ப நாளாக விளையாட முடியாதுன்னு தெரிய வருது. இதிலேருந்து பிளேயர்ஸ் இவங்க ரெடி பண்ணணும். இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து ஓப்பனிங் சரி கிடையாது. அதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. பிளேயர்ஸ் புதுசாக இறக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து ஒரு 4-5 மேட்சுக்காவது ரெடி பண்ணி வைக்கணும் இவங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸே கம்மியாக இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஈவன் ஜடேஜா எல்லாருமே வந்து யாரும் சரியாக விளையாடுறதே கிடையாது. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வேலை எடுக்கும் போது கரெக்டாக ஓப்பனர்ஸ் யார், போலர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக 2 ஃபேஸ் போலர் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா பார்த்து எடுக்கணும். சூப்பரா இருந்துச்சு. பட் ரொம்ப கேவலமா தோத்தோம். பட் ஸ்டில் எம்எஸ்டி விளையாடினா, அதுக்கப்புறம் வேறு அதர் கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தோம், அதுதான் போதும். ஸ்டில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்பதான் தலை சார்ஜ் எடுத்திருக்கு. ஒரு 2 மேட்ச் முன்னாடி இருந்தா கூட ஒரு சான்ஸ் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. 8ல் 7 வின் பண்ணா கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. 8ல் நான் சொன்ன சின்ன காம்பினேஷன்ஸ் எல்லாம் மாத்தணும். தயவுசெய்து விஜய் சங்கர் உட்கார சொல்லணும். சின்ன யங்ஸ்டர்ஸ் மற்ற டீமுக்கும் ஒரு டீம்ல பாருங்க, அங்கித் வர்மா எப்படி ஆனார் பாருங்க, விபேஷ் எப்படி போடுறாரு பாருங்க. நேற்று மேட்ச்ல விபேஷ் ஆக்சுவலி குல்தீப்பும் அக்ஷர் போடுறதுக்கு பதிலா விபேஷும் குல்தீப்புமே நேற்று மேட்ச் முடிச்சாங்க. அக்ஷர் சும்மா அந்த கடைசியா தான் அடிச்சாங்க. அதுதான் சொல்றேன், நான் யங்ஸ்டர்ஸை நம்பி எல்லா டீமும் கொடுக்குறாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸை நம்பவே மாட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. இன்னைக்கு தான் தலை வந்த உடனே அன்சுல் கம்போஜா உள்ள எடுத்து வந்திருக்காரு. உள்ள எடுத்து வந்தா 2 ஓவர்லேயே ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு. ஒரு ஓவரும் நல்லா போட்டிருக்காரு. அந்த மாதிரி தான் ப்ரோ கொஞ்சம் எடுத்து வரணும். திருப்பி பழைய ஃபார்மேட்லயே நம்ம இருக்கிறோம். அந்த பழைய ஃபார்மேட்ல இருந்ததுன்னா எல்லாரும் 189 200 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காங்க. நம்ம 130 ஸ்ட்ரைக் ரேட் ஆகல வச்சுன்னு 100 சிவம் டூபியவே இன்னும் எவ்வளவு நாள் நம்ப போறோம்னு தெரியல ப்ரோ. மிடில் ஆர்டர்ல சுத்தமா வீக். சிவம் டூபேனா தோனி அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்பவுமே எல்லா மேட்ச்லயும் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம தோனியை தான் சொல்லுவோம், தோனின்ட்டு. அவர் 5 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. சோ அவர் நமக்காக தான் இருக்காருன்ற மாதிரி ஒரு பேரை விட்டா கூட மீதி இருக்கிறவங்க யாருமே பண்ணாம எல்லா பிரஷரும் தூக்கி தோனி மேல போட்டா அப்படின்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? எல்லாரும் டாப் ஆர்டர் வீக்கு, மிடில் ஆர்டர் வீக்கு, நான் லாஸ்டா ஆட மாட்டேன், போலிங்கும் போட மாட்டேன் அப்படின்னா எப்படி ப்ரோ வின் பண்ண முடியும்? கொஞ்சம் நம்ம அந்த காம்பினேஷன்ஸ் இப்பதான் நம்மளுக்கு தலைக்கு தெரியாததும் இல்ல. தலை நினைச்சு தலை மாத்தினாருன்னா அடுத்த 8ல் 7 வின் பண்ணா கூட நம்ம உள்ள போறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. அது நம்புறோம். தலை இருக்காரு, பாத்துக்கலாம். மேட்ச் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்க 2 பேரும் வந்து ஆக்சுவலி மெல்பர்ன்ல இருந்து சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வரோம். தலையை பார்த்தோம். இதுதான் அதுக்கு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கணும். 2 பேர் ஜர்சிலையும் இருக்கு. வருஷமா வந்துட்டு இருக்கோம். இது 3வது வருஷம். மேட்ச் ஒரு சீசன், இந்த சீசன் போயிடுச்சுங்க. அதாங்க உண்மை. பரவாயில்ல, எல்லாரும் கூட நடக்கிறது தான். எந்த டீம் நல்லா ஆடி ஆர்சிபி எல்லாம் பார்த்தது இல்லையா? நம்ம ஃபேன்ஸ் என்ன பண்ணோம்னா, இப்போ சப்போர்ட் பண்ணலாம்னா இந்த சீசன்லயும் சப்போர்ட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு டீம் கூட நில்லுங்க. ஒரு மேட்ச் தலை இப்பதான் வந்திருக்காரு, முதல் மேட்ச். இன்னும் 5-6 மேட்ச் இருக்கு. ஜெயிச்சாலும் ஹோப் இருக்கு. ஹோப் இல்லைனாலும் அடுத்த சீசன் பாத்துக்கலாம். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுங்க. ஆனா டோன்ட் லூஸ் ஹோப். வில் ஆக்சுவலி வின். மோர் கேம்ஸ் இருக்கு. தலை கேப்டனா வந்திருக்காரு. பட் அகைன் அன்பார்ச்சுனேட்லி ருத்துராஜ் காட் இன்ஜூர்ட். ஏன்னா அது ஒரு பெரிய லாஸ் ஆஸ் அ பேட்ஸ்மேன். பட் இட்ஸ் ஓகே. தோனி கேப்டனா வந்திருக்காரு. ஹீல் ஆக்சுவலி க்ரூம் யங்ஸ்டர்ஸ். இப்போ நிறைய இன்னைக்கு அன்சுல் கம்போஜ் ஆடினாரு. அதே மாதிரி தெர் இஸ் அ குட் சான்ஸ் ஆஃப் பிரிங்கிங் மோர் யங்ஸ்டர்ஸ் டு த டீம். ஸோ
let's support the team irrespective of the result. அதுதான் இனி பண்ண முடியும் for the rest of the 5 games. மை பை நெக்ஸ்ட் இயர் இருப்பாரா இல்லையாண்டு தட்ஸ் நாட் even a question. அது அவரோட டிசிஷன். he should have his own time to retire. so நம்ம அது எதுவும் கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவரோட டைம்ல he'll retire in his own time. he's not playing international cricket anyway. franchise cricket IPL is playing for fun. so அவரோட ஓன் டர்ம்ஸ்ல அவர் ரிட்டையர் ஆகட்டும். அதுதான் the best thing to do. it doesn't matter. அவர் ரிட்டையர் ஆகணும். உங்களை சொல்றதுனாலே அவர் ரிட்டையர் ஆக போறது இல்ல. அவர் கிளியரா சொல்லிட்டாரு. இந்த 44 வயசு ஆயிரும் இந்த ஐபிஎல்க்கு அப்புறம். 10 மாசம் இருக்கு. அப்ப பாப்பாரு. விளையாட முடிஞ்சா விளையாட போறாரு. விளையாட முடிஞ்சா சிஎஸ்கே இருக்கதான் போறாரு. எக்ஸாமின் பண்ணுவாரு whether he is able to play or not. it may be டீமுக்கு தேவையா இருக்கும். நெக்ஸ்ட் சீசன்ல விக்கெட் கீப்பர் அவங்களுக்கு ஃபில் இன் இல்லனா what are you going to do? so கன்ஃபார்மா தலையோட சர்வீஸ் அப்ப தேவைப்படும். so obviously behind the wicket அவ்வளவு ஷார்ப்பா இருக்காரு. his stumping and everything is still very sharp. so அவரோட பேட்டிங் கூட லாஸ்ட் கேம் 12 ball 27. டுடே unfortunately he got out 12 ball 27. so மற்ற பிளேயர்ஸ் மாதிரி he's actually playing really well. so we don't have to question his ability whether he'll play the next game next season எல்லாம் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. just support the team irrespective of anything.